ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் நேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். ரியாக்ட் நேட்டிவ்னா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதை படித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்ற கம்ப்ளீட் கைடு, பேசிக் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ ரியாக்ட் நேட்டிவ்னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரிலனா பரவாயில்ல, இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் கொஞ்சம் அறகுறையாக தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரியாக்ட் நேட்டிவோட அஃபீஷியல் பேஜ் தான். ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னா அது வந்து ஒரு டூல், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர், இல்லாட்டி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இந்த ரியாக்ட் நேட்டிவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம். மொபைல் ஆப்ஸ், அதாவது நம்ம ஆண்ட்ராய்டுக்கு, ஐஓஎஸ்க்கு, இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்ற டூல் வச்சு நம்ம பண்ணி பார்த்துருப்போம் இந்த சேனலில். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் நேட்டிவ்ல பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ஆப் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ரியாக்ட் நேட்டிவ்ல பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ண முடியும், ஐஓஎஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும், ஒரே கோடை எழுதி. ஸோ இதுலேருந்தே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரியாக்ட் நேட்டிவோட பெனிஃபிட் என்னன்ட்டு. ஒரே ஒரு தடவை கோடு எழுதி நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஆப் ரெடி பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் மொபைலுக்கும் ஆப் ரெடி பண்ணிக்கலாம். இதே நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு மட்டும்தான் கோடு எழுத முடியும். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஐஓஎஸ் மொபைலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதை ஓவர் கம் பண்ணலாம் இந்த ரியாக்ட் நேட்டிவ் வச்சு. இதை வந்து ஹைப்ரிட் ஆப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஹைப்ரிட் ஆப்னா எல்லா விதமான ஓஎஸ்க்கும் நம்ம ஆப் பண்ண முடியும். அதனால இதை படிக்கிறது ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா இப்போ வர அப்கமிங் ஜென்ரேஷன்ஸில் வந்து ஒரே ஒரு இதுக்கு நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ பெனிஃபிட் இல்லை. இதே இது நம்ம மல்டிபிள் ஓஎஸ்க்கு லேர்ன் பண்ணிட்டோம்னா ரொம்ப பெனிஃபிட். ஸோ அதனால இப்போ நிறைய பேர் ரியாக்ட் நேட்டிவ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சம் பேசிக் திங்ஸ், ரியாக்ட் நேட்டிவ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சமாச்சும் தெரியணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னா அதோட பேசிக்ஸ் கற்றுக்கிற லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் லைட்டாக பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வச்சு எந்த மாதிரி ஆப்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வேர்ல்ட்லே ரொம்ப பாப்புலரான ஆப் ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் இதை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கைப் வீடியோ காலிங் ஆப், இதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூபர் கால் டாக்ஸி ஆப், இல்லாட்டி ஃபுட் ஆப், இதுவும் இதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பின்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பாப்புலரான ஆப் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுறோம், ஐஓஎஸில் யூஸ் பண்ணுறோம், அண்ட் வெப் பேஜை யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரியாக்ட் நேட்டிவ் வச்சு பண்ணலாம். இப்போதைக்கு ரியாக்ட் நேட்டிவ்னா என்னன்னு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ரியாக்ட் நேட்டிவ்னா அது வந்து ஒரு டூல். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மொபைல் ஃபோன்ஸுக்கு ஆப் ரெடி பண்ணலாம். அது எந்த ஓஎஸாக வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஓஎஸ் இந்த ரெண்டுத்துக்கு தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கான ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சிச்சு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ரன் பண்ண உங்களுக்கு வந்து ஹை அண்ட் சிஸ்டம் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்கான ஒரு லேப்டாப், மினிமம் ஒரு 4 GB ரேம், இந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் இருக்க ஒரு லேப்டாப்போ பிசியோ இருந்தாலே பேசிக்காக நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஃப்ரம் த கோட்லேருந்து நான் சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க, கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது குவிக் ஸ்டார்ட் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ். குவிக் ஸ்டார்ட்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே அதில் போகக்கூடாது. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது நல்லா புரியும், ப்ளஸ் நல்லா பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் நம்ம, ரியாக்ட் நேட்டிவ் CLI குவிக் ஸ்டார்ட் அப்படின்ட்டு. இந்த வெப்பேஜ் கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த டூலை நீங்கள் எந்த ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ். ஸோ நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தாலும் சரி, விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கரண்ட்டாக விண்டோஸில் இருக்கனால நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லினக்ஸோ மேக்கோ இருந்தால் ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதை நான் செலக்ட் பண்ண இந்த ஸ்டெப்ஸ்லாம் மாறும். நெக்ஸ்ட்டு பேசிக்காக நம்ம சில சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் இந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணணும் விண்டோஸில் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பற்றின பேசிக்ஸ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். நான் முதல் என்ன சொன்னேன், ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். ஸோ அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் தெரிஞ்சாலே நீங்கள் இதை பண்ணலாம். சப்போஸ் அந்த பேசிக் கூட தெரியலனா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோனா என்ன, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், மொபைல் ஆப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரோட பேசிக்ஸும் தெரிஞ்சால் தான் நம்ம ரியாக்ட் நேட்டிவ்ல ஒர்க் பண்ண முடியும்.
ஸோ அதோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் பற்றி தெரியலனா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் பற்றி நீங்கள் அதோட பேசிக்ஸும் லைட்டாக பார்த்துட்டு வந்துருங்க. அது ரெண்டுமே மெயினான திங் ரியாக்ட் நேட்டிவ் நம்ம படிக்கணும் அப்படின்னா. அது போக இல்லாமல் நம்மளுக்கு வேற என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பைத்தான் 2, ஜேடிகே, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 3மே தேவை. இந்த ஜேடிகேன்றது ஒரு சாஃப்ட்வேர், இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் பற்றின நான் ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடிஷ்னலாக பைத்தான் 2 அப்படின்றதையும் ரியாக்ட் நேட்டிவ் அதாவது இன்டர்ஃபேஸ் ஒரு டூல் அதை மட்டும் நம்ம அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து கோட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட சிஸ்டத்தில் போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க, இன்ஸ்டால் ஆகும். சில பேருக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகாமல் இந்த இடத்துல என்ன வரும்னா CHO அப்படின்னு இருக்கு, இது வந்து cannot found அப்படின்னு எரர் வரும். ஸோ அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ண ஃபைல்ஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் செட் ஆஃப் கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கோடை தான் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது எரர் வந்துச்சுன்னா சொல்கிறேன், எரர் வரலன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்த கோடை டைப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்பர் 1 ஸ்டெப். இப்போ என்ன ஆகுனா இதுக்கு மெயினாக நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கணும், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த PDF ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது இந்த MS ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் போயிட்டு இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் என்ன ஆகுனா அது வந்து அதாவது உங்கள் டிவைஸில் வந்து இந்த டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நடக்க வந்து ஒரு 2 minutes 1 minute ஆகும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள். இதான் ஸ்டெப் 1. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்குன்னா நம்ம அட்மினாக ரன் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இப்போ போயிட்டு அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ நீங்கள் அட்மின் பெர்மிஷன் கொடுத்தா தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அட்மின் இல்லாமல் நார்மலாக ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அட்மின் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை மறந்துடாதீங்க. அட்மின் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அகெயின் இது செக் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த PDFல நான் வந்து பிக்சர்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நான் கமெண்ட் போடுறேன். அந்த PDFல இருந்து காப்பி, அதாவது அந்த கமாண்ட் போட்டோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னு எரர் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை காப்பி பண்ணி போடணும். காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் செக் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுனா சில ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கமாண்ட் போடணும். நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கமாண்ட் போட்டிங்க அப்படின்னா எரர் வராது. சப்போஸ் சில சமயம் ஃபஸ்ட் டைமே இந்த கமாண்ட் போடும்போது எரர் வரலைன்னா நீங்கள் அப்படியே லீவ் இட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனனால. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கோடை காப்பி பண்ண போகிறோம். காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணணும். ஆக்சுவலாக நான் அதையும் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ செஞ்சு காட்டலை. அதுக்கு ஒரு பிக்சரும் இந்த வேர்டில் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த இதை போட்டோன்னே என்ன ஆகுனா நம்மளுக்கு தேவையான ஃபைல்லாம் நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அந்த பைத்தான் வெர்ஷன், அடுத்து இந்த ஜாவா, JDK இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிரும். அதை தான் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இந்த நோட், பைத்தான் 2, JDK இதெல்லாமே இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஒரு லைனுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இது சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், has completed successfully அந்த மாதிரி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் இந்த லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் நான் இங்கே உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பாக அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 1, இது 2, இது 3. ஸோ மோஸ்ட்லி விண்டோஸ் யூசர்ஸ்க்கு டேரெக்டாக அந்த கோடு எடுக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கோட் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ரன் பண்ணணும். இது சக்ஸஸ் ஆனோடனே செகண்ட் இதை ரன் பண்ணணும். இது சக்ஸஸ் ஆனோடனே தேர்ட் இதை ரன் பண்ணணும்.
ஸோ இந்த 3 கோடையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணணும் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். ஒவ்வொரு ஃபைலுமே நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணணும் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இது 3மே சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறது, அடுத்து விர்ச்சுவலாக மொபைல் ரெடி பண்ணுறது, அது எல்லாத்தையும் நான் என்னோட ஆண்ட்ராய்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாமே பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் மோஸ்ட்லி. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ்க்கு தேவையான எல்லா ஸ்டெப்பும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு கரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம ரியாக்ட் நேட்டிவ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு REACT ரியாக்ட் ஒரு -NATIVE ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். யூ டிட் நாட் பாஸ் எனி கமாண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா. சப்போஸ் இந்த மாதிரி வராமல் ரியாக்ட் நேட்டிவ் அன்னோன் கமாண்ட் இல்லாட்டி இட் இஸ் நாட் அஸ் அன் ஐடென்டிஃபைட் கமாண்ட் இந்த மாதிரி இந்த சிங்கிள் லைன் வராமல் வேறு எது வந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் இந்த லைனை பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேருக்கு பாத் கரெக்டாக செட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பாத் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசியை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ், அதில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிவிட்டு பியை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ அப்படின்றத கொடுக்கணும். நியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்டியாக வரும். இந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் முத கொடுத்த அந்த வேர்ட் ஃபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பாத் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 ஒரு 5 செட்டப் ஃபைல் வச்சுருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றையும் தனியாக காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணிடணும். அடுத்து அகெயின் இன்னொரு நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணிடணும். அண்ட் அகெயின் நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணிடணும். ஃபைனலாக ஓகே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 இது இருக்குது, 5லையும் பண்ணணும். ஃபைனலாக எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ரோமிங், என்பிஎன், நோட்ஸ், சாக்லேட் பின், ஜாவா எஸ்டிகே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 5 இது நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால, அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் டிஃபால்ட்டாக ஆட் ஆயிடுச்சுன்னா லீவ் பண்ணிடுங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். நீங்கள் சேவ் பண்ணணும், அப்போ தான் சேவ் ஆகும். இந்த 5 பாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை வச்சு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான திங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரெக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்பே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த பேசிக் டியூட்டோரியலில் நான் ஒரு சின்ன ஆப் மட்டும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம அந்த டியூட்டோரியலே ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் ஆட் பண்ணுறது, ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது, அது எல்லாத்தையும் தான் தியரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தான் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட்டிங் ஏ நியூ அப்ளிகேஷன். ஸோ புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். ரியாக்ட் நேட்டிவ்ல ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கீவேர்ட், அதை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரியாக்ட் நேட்டிவ் இனிட் அப்படின்றது கீவேர்ட். இந்த இடத்துல வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் எங்கே கிரியேட் பண்ண போகிறேன்னா டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால CD டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ CD டெஸ்க்டாப் டைப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு டெஸ்க்டாப் செலக்ட் ஆயிரும். டெஸ்க்டாப்பில் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட கீவேர்டு என்னது ரியாக்ட் நேட்டிவ் INIT init. இது அப்படியே கீவேர்டு, நீங்கள் எப்பயுமே மாற்றக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஆப் என்ன பண்ண போகிறீங்களோ அதோட நேம் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டுட்டோரியல் தான் உங்களுக்காக பண்ணுறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட யூடியூப் சேனல் நேம் வைக்கிறேன், தமிழ் ஹேக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ரியாக்ட் நேட்டிவ்ல. ஸோ நீங்கள் இந்த சிங்கிள் லைன் எழுதுனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா சில ப்ராசஸ்லாம் நடக்கும். நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ், நம்ம ஆப்புக்கு தேவையான ஃபைல்ஸ், நம்ம ஆப்புக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா லோட் பண்ணி நம்மளுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு.
இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து 1 நிமிஷத்துலேருந்து 4 to 5 minutes வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் நான் பெருசாகிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் ஹேக்ஸ்னு கொடுத்தனால எனக்கு என்ன இருக்குது, அதுவும் டெஸ்க்டாப்பில் கொடுத்தனால டெஸ்க்டாப்பில் எனக்கு வந்து தமிழ் ஹேக்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்மளுக்கு ஆப்புக்கு தேவையான மொத்த ஃபைல்ஸும் லோட் ஆகி வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 to 3 minutes நடக்கும். அதனால ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு லைனாக ஆட் ஆகி புது ஃபைல்ஸ் நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும், எக்ஸிட் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. ஃபைனலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இங்கே வந்து நம்மளுக்கு 2 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். iOS ரன் பண்ணணும்னா அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது, ஆண்ட்ராய்டு ரன் பண்ணணும்னா அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது. ஜஸ்ட் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃபைலில் கொடுத்துருப்பேன், அடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து போய் நம்ம ஃபைல்ஸ் கிரியேட் ஆனதை போய் பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு கிரியேட் ஆன ஃபோல்டர். அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்புக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது, iOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி தான் கோட் எழுத போகிறோம். நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்குமே ஆப் ரெடி ஆகும். அப்போ ஆண்ட்ராய்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆயிருக்கும், iOSக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆப், கீ ஸ்டோர், கிரேடல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்குள்ளே போகிறேன், சோர்ஸ், மெயின், ரிசோர்ஸஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட். ஸோ நீங்கள் பேசிக்காக போயிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பற்றி பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு புரியும், புதுசாக இருக்காது. அண்ட் ஜாவா ஃபைல் இந்த மாதிரி இருக்க மொத்த திங்ஸுமே இங்கே இருக்கும். அதே மாதிரி iOSக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா iOSக்கு தேவையான ஃபைல்ஸு, டேட்டா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம கோடு டைப் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த விதமான டெக்ஸ்ட் எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் எடிட்டர்னா என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம கோடு டைப் பண்ண யூஸ் பண்ணுறது. நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுவேன், அது கலர்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பில் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்றதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம், அதை நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மற்றதெல்லாம். இந்த இடத்துல வந்து தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தமிழ் ஹேக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ்லாம் பேசிக்காக ஆண்ட்ராய்டுக்கு, iOSக்கு அந்த மாதிரி இருக்குது. மெயினாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா app.js அப்படின்ற ஒரு ஃபைல். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய கோட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன டேரெக்டாக இங்கே கோடெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த app.js தான் நம்மளோட மெயின் சோர்ஸ் ஃபைல்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம எப்படி கோட் எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்பே ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. அண்ட் அதே மாதிரி index.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைல். ஸோ மெயினாக நம்ம இந்த app.js யூஸ் பண்ணுவோம், index.js யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ்னால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபைல் யூஸ் பண்ணுவோம், iOSக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ்னால் இந்த iOS யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த 4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இருக்க இந்த மற்ற ஃபைல்ஸ்லாம் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒரி படிக்க வேணாம். அதெல்லாம் சம் டிஃபால்ட் ஃபைல்ஸ், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்புக்கு தேவையானதுக்காக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக இந்த ஆப்பை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆப்பை நீங்கள் 2 விதமாக ரன் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு எமுலேட்டர் வரும். இந்த எமுலேட்டரில் நம்ம ரெடி பண்ணுற ஆப்பை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா கையில் ஃபிசிக்கலாக ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணி அதில் நம்ம ஆப்பை ரன் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக ரன் பண்ணிக்கலாம். நான் இந்த டுட்டோரியலுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இருக்க எமுலேட்டரில் ரன் பண்ணி காட்டுறேன். இதை ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணணும். லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கில் கொடுப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எங்கே போய் வைக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரில் ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஆண்ட்ராய்டில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இதில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் ரன் பண்ணுற ஆப் வந்து என்னோட எமுலேட்டரில் போய் ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அந்த பாத்தை. ஸோ அதுக்காக அடிஷ்னலாக இந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கோடு எழுதி ரன் பண்ண போகிறோம் நம்மளோட ஆப்பை. ஸோ அதுக்கு என்ன கோடு எழுதணும் அப்படின்னா
ஜஸ்ட் நம்ம வெப்சைட்டை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ட் நேட்டிவ் ரன் ஆண்ட்ராய்டு, இதுதான் நம்ம ஆப்பை ரன் பண்ணுறதுக்குரிய கோடு. ஸோ ரன்னிங் யுவர் ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன், ஜஸ்ட் அந்த கோடை நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப் இருக்க ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எதில் இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிறத ஆப் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஆப் ஃபோல்டரோட நேம் தமிழ் ஹேக்ஸ். இப்போ ஆப்போட ஃபோல்டருக்குள்ளே போயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீவேர்டு யூஸ் பண்ணணும். ரியாக்ட் நேட்டிவ் ரன், ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணுறனால ஆண்ட்ராய்டு. ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு நியூவாக ஒரு கமாண்ட் ப்ரோமோட் ஓப்பன் ஆகி ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே டீபக் ஆகுது. டீபக் ஆகிட்டு நம்மளோட தான் வந்து ஆப்பாக இப்போ கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த எமுலேட்டரை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சா தான் ரன் ஆகி நம்மளுக்கு ஆப் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்ற பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். இது 100 ஆனோன்னே என்ன ஆகும்னா ஆப் ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே ரன் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ணல, டிஃபால்ட் ஆப்பை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோட் எழுதி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பை டிசைன் பண்ணி ரன் பண்ணணும். பேசிக்காக இந்த வீடியோவில் ரியாக்ட் நேட்டிவ்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கைடு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 94% வரைக்கும் வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. இந்த இடத்துல பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்குன்னா நம்மளோட இது வந்து சர்வர் பேஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னால ஸோ வந்து இந்த இடத்துல அந்த இண்டெக்ஸ் ஃபைல் வந்து லோட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு ஆப் ரன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ் காட்டும், இந்த இடத்துல லோடிங் ஃப்ரம் அப்படின்னு காட்டும். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கம்ப்ளீட்டட் ஆப் இதுதான். வெல்கம் டு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஹோம் அமுக்கிக்கிறேன். இப்போ நம்ம ஆப் வந்து தமிழ் ஆக்ஸ்ன்னு நேம் கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதான் நம்ம ரெடி பண்ண ஆப், இது இன்ஸ்டால் ஆயிருக்கு. இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக மெசேஜ் வருது. ஸோ இதோட கோடு எங்கே இருக்குது அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி app.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குன்னு சொன்னேன். அதை கிளிக் பண்ணுவோம். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டைப் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வியூ அப்படின்றதுக்குள்ள நம்ம என்ன கோடு எழுதுறோமோ அந்த கோடு தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆப்புக்குள்ள டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் பிகினராக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வெல்கம் டு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இங்கே டைப் பண்ணியிருக்கோம் கோடில். அதனால இங்கே நம்மளுக்கு ஆப்பில் என்ன வருது, வெல்கம் டு ரியாக்ட் நேட்டிவ். அதே மாதிரி இங்கே டு கெட் ஸ்டார்டட் எடிட் app.js, டு கெட் ஸ்டார்டட் இந்த மாதிரிலாம் வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ணுவோம் இந்த கோடை. வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றுறேன் மெசேஜை. மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இங்கே போயிட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஃபைல் அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்துல இருக்குது நம்ம ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது, அதனால சிடி டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்பில் எந்த இடத்துல இருக்குது, சிடி தமிழ் ஹேக்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ தமிழ் ஹேக்ஸ். ஸோ இதில் போயிட்டு நம்ம ரியாக்ட் நேட்டிவ் ரன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பழைய மெசேஜ் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம ரன்னே பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் லோட் ஆகிட்டு இருக்கு ஃபைலு. இப்போ லோட் ஆகிட்டு உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் ஆகி இந்த ஸ்க்ரீனில் வரும். ஸோ லைவாக. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சோர்ஸ் கோடில் நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஐகான் வைக்கிறது, பட்டன் வைக்கிறது. ஸோ நார்மலாக ஒரு ஆப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்க எல்லா திங்ஸையுமே நம்ம இங்கே ரெடி பண்ணலாம். இதில் பெனிஃபிட் நம்ம ஒரு தடவை இங்கே கோட் எழுதுறதை வச்சு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஆப்பை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், iOS மொபைலுக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா வெல்கம் டு ரியாக்ட் நேட்டிவ்ன்றதை நான் வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ்னு மாற்றினேன். ஸோ நம்ம ஆப்புக்குள்ளே அது கரெக்டாக அப்டேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வெளியில் வந்துட்டு அகைன் நான் ஆப்புக்குள்ளே போய் காட்டுறேன். ஆப்புக்குள்ளே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ரியாக்ட் நேட்டிவ் ஆப் பண்ணுறது. ரொம்ப நல்ல ஆப்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான்.
ரொம்ப ரொம்ப பேசிக் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். எப்படி ஒரு ஆப்பை பேசிக்காக கிரியேட் பண்ணணும், அதாவது இந்த ஆப்போட ஃபோல்டர் எப்படி பேசிக்காக கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ண ஃபோல்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணால் ஆப் கரெக்டாக ரன் ஆகும், ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், இந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் எங்கே சேஞ்ச் பண்ணால் ஃபைல்குள்ளே சேஞ்ச் ஆகும், ரியாக்ட் நேட்டிவ்னா என்ன, இந்த மாதிரி இருக்க எல்லா பேசிக்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க எல்லா பேசிக்ஸையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம டெப்த்தாக உள்ளே போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த பேசிக் நாலேஜே தெரிலனா நீங்கள் உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது. ஆப்பே எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிலனா உங்களால் பண்ண முடியாது. எங்கே போய் எடிட் பண்ணணும், எங்கே போய் சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்க எல்லா பேசிக் திங்ஸையும் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். சோர்ஸ் அப்படின்னு அதுக்கு நேம் வச்சுட்டு அதுக்குள்ள இந்த 3 ஃபைலையும் உங்களுக்காக உள்ளே போடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஃபைல், இந்த லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட், இந்த சோர்ஸ் ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அங்கே போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மொத்த ஃபைலும் உங்களுக்கு அங்கே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு. இன்னும் அட்வான்ஸ் டியூட்டோரியல்ஸை நான் என்னோட அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரியாக்டிவ்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ளஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம். அந்த மாதிரி மோர் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும் என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களோட டவுட் சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.